வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நாம ஜூலை மாசம் ரிலீஸ் ஆன படங்கள்ல எந்த படம்லாம் ஹிட் ஆச்சு, எந்த படம்லாம் ஃபிளாப் ஆச்சுன்றதை பத்தி தான் பார்க்க போறோம். நம்பர் 1, ஆக்டர் தனுஷோட ஆக்டிங்ல ஒரு நியோ நாயர் ஆக்ஷன் டிராமா ஜானர்ல வெளிவந்த இந்த ராயன் படத்தை ஆக்டர் தனுஷே தான் டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. அவன் பெரிய ஆம்பளை, தைரியசாலி, அவன் இங்க வந்து போட சொல்லு. ஆக்சுவலா தன்னோட 50வது படத்தை தானே டைரக்ஷன் பண்ணணும்ன்ற ஒரு முடிவுல தான் இந்த ராயன் படத்தை இவரே எழுதி டைரக்ஷன் பண்ணி 2 சாங்ஸையும் எழுதி அதுல ஒரு சாங்ஸை ஏஆர் ரஹ்மான் அவர்கள் கூட சேர்ந்து பாடவும் செஞ்சிருக்காரு. ஆக்டர் தனுஷ் வந்து இந்த படத்துல ஆக்டர் சந்தீப் கிஷான், காளிதாஸ், துஷாரா விஜயன், எஸ்.ஜே. சூர்யா, செல்வராகவன், அபர்ணா பாலமுரளின்னு இப்படி பல பேரை நடிக்க வச்சிருந்தாரு. மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு மக்கள் மத்தியில இருந்து மிக்ஸ்டு டு பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சிருந்தது. சோ 100 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் இதுவரைக்கும் 160 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணி ஆக்டர் தனுஷ்க்கு பிளாக் பஸ்டர் ஹிட் கொடுத்திருக்கு. நம்பர் 2, டைரக்டர் சங்கரோட டைரக்ஷன்ல ஒரு விஜிலாண்டி ஆக்ஷன் ஜானர்ல ரிலீஸ் ஆன படம் தான் இந்தியன் 2. ஒரு தப்பு செஞ்சா அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்ற பயம் வரணும். 1996ல ரிலீஸ் ஆன இந்தியன் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீக்வலா தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுவும் கிட்டத்தட்ட 28 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலா 2017 இந்தியன் 2 எடுக்க போறோம்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஆக்சிடென்ட், கோவிட், சிஜி ஒர்க்னு சொல்லி இப்படி படத்தை எடுத்து முடிக்கவே ஜவ்வா இழுத்துருச்சு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, இந்தியன் 2 லெங்த் வந்து 6 மணி நேரத்துக்கும் மேல போற மாதிரி இருந்ததுனால தான் வேற வழி இல்லாம அதை பாதியா பிரிச்சு மீதி உள்ள கதையை இந்தியன் 3ன்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. என்னதான் இவங்க இந்த படத்தை ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருந்தாலும் இந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான ரிவ்யூஸ் வந்து மட்டும் இல்லாம இந்த படம் ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவே மாறி இருந்தது. இதனாலேயே 300 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் 151 கோடி மட்டும் தான் கலெக்ஷன் பண்ணிச்சு. இருந்தாலும் இந்த படத்தை ரிவ்யூ வைஸ் மட்டும் தான் ஃபிளாப்னு சொல்ல முடியுமே தவிர கலெக்ஷன் வைஸ் ஃபிளாப்னு சொல்ல முடியாது. ஏன்னா அடுத்து வரக்கூடிய பார்ட்டோட சேர்த்து தான் இந்த 300 கோடி பட்ஜெட் செலவாயிருக்கு. சோ அதை வச்சு தான் கலெக்ஷன் வைஸ் ஹிட்டா ஃபிளாப்ன்றதே முடிவு பண்ண முடியும். அதே நேரத்தில் நெட்ஃபிளிக்ஸ் OTT பிளாட்ஃபார்ம் இந்தியன் 2 படத்தை 200 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயம். நம்பர் 3, ஆக்டர் ஹியூ ஜாக்மன் மற்றும் ரியான் ரெனால்ட்ஸோட ஆக்டிங்ல வெளிவந்த இந்த டெட்பூல் அண்ட் வொல்வரின் படத்தை ஷான் லெவின்றவர் தான் டைரக்ஷன் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா டைரக்டர் ஷான் லெவி வந்து இதுக்கு முன்னாடி பிங்க் பேந்தர், நைட் அட் தி மியூசியம், ஃப்ரீ காய் மற்றும் மேடம் ப்ராஜெக்ட்னு இப்படி பல சூப்பர் ஹிட் படங்களை எடுத்திருக்காரு. டெட்பூல் படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து 2016ல வந்துச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் பார்ட் 2018ல வந்துச்சு. இது தொடர்ந்து டெட்பூலோட தேர்ட் பார்ட்டான இந்த படம் கிட்டத்தட்ட 5 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. ஆக்சுவலா 2016லயே டெட்பூலோட தேர்ட் பார்ட்டுக்கான டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் 2019ல டிஸ்னி வந்து 20th செஞ்சுரி ஃபாக்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியை வாங்கினதை தொடர்ந்து எக்ஸ்மேன் ஃபிலிம் சீரிஸ் மற்றும் கேரக்டர் எல்லாம் மார்வல் பக்கம் வந்துருச்சு. இதனால அந்த டெவலப்மெண்ட் ஒர்க் எல்லாம் அப்படியே கடப்புல போட்டாங்க. அதுக்கப்புறம் டெட்பூலை MCUல சேர்த்துருவோம்னு சொல்லி புது ஸ்டோரியை டெட்பூல் 3க்காக உருவாக்கப்பட்டு படமா இருக்கக்கூடியது தான் டெட்பூல் அண்ட் வொல்வரியன். ரொம்ப வருஷம் கழிச்சு ஹியூ ஜாக்மன் தனக்கே உரித்தான வொல்வரியன் கேரக்டர்ல ரிட்டர்ன் ஆகிறாருன்னு தெரிஞ்ச உடனே பயங்கர எதிர்பார்ப்பை கூட்டிச்சு. அதுக்கேற்ற மாதிரியே தான் மோஸ்ட்லி இந்த படத்துக்கும் பாசிட்டிவான ரிவ்யூஸ் கிடைச்சிருந்தது. சோ $200 மில்லியன் பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் இது வரைக்கும் $1267 மில்லியன் கலெக்ஷன் பண்ணி வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கு. நம்பர் 4, டைரக்டர் அண்ட் ஆக்டரான பார்த்திபன் அவர்களுடைய டைரக்ஷன்ல ஒரு அட்வென்ச்சர் த்ரில்லர் ஜானர்ல ரிலீஸ் ஆன படம் தான் டீன்ஸ். எப்பல இருந்து இங்க இருக்கீங்க? நான் செத்ததுல இருந்தே இங்க தான் இருக்கிறேன். சொல்லப்போனா இவர் இந்த படத்தை எழுதி டைரக்ஷன் பண்ணது மட்டும் இல்லாம ப்ரொடியூஸ் பண்ணி நடிக்கவும் செஞ்சிருக்காரு. பார்த்திபன் அவர்கள் இந்த படத்துல 13 டீனேஜர்ஸை நடிக்க வச்சு அவங்கள சுத்தி நடக்கிற மாதிரியான கதைக்களத்தை நகர்த்தி தன்னோட போன படம் மாதிரி இதுலயும் கொஞ்சம் வித்தியாசமா ட்ரை பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அது சரியா கை கொடுக்கலன்னு தான் சொல்லணும். ஆக்சுவலா இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட இருந்து பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் தான் வந்திருந்தது. பட் 12 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் வெறும் 54 லட்சம் மட்டுமே கலெக்ஷன் பண்ணி கலெக்ஷன் வைஸ் ஃபிளாப் ஆயிருச்சு. இது கூடவே வெளிவந்த 7G, யமகாதகன், நானும் ஒரு அழகி, உதிராட்டு, பூமரக்காத்து, RK வெள்ளிமேகம், மாய புத்தகம், திமில், பிதா மாதிரியான படங்கள் எல்லாம் வந்திடம் தெரியாம காணாம போயிருச்சுங்க. சோ அவ்வளவுதான் மக்களே, இதோட ஜூலை மாசம் ரிலீஸ் ஆன படங்களோட லிஸ்ட் முடியுது. ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆன படங்களோட லிஸ்ட்டை வர வாரங்கள்ல பார்க்கலாம். தேங்க்யூ.